welcome back to our channel. Happy War Room. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 1 day ட்ரிப் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான பிளேஸ்க்கு வந்து உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வீட்டில் இருந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜெர்மன் படிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த தீபாவளிக்காக வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு, இப்போ நான் மட்டும் ஜெர்மன் படிக்கல, எங்கள் மாமாவும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஜெர்மன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்களா. ஸோ நிலாவும் ஸ்கூல் 2 ஸ்கூல் வேற நிலா போகிறா. அதனால பயங்கர ஹெக்டிக்கானதுல இந்த பிரேக் வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நாங்க ஓகே, ஸோ பயங்கர பிஸி ஸ்கெடியூல்ல இந்த பிரேக் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு வந்து போக போறோம். ஸோ அங்கதான் உங்களை கூட்டு போக போறேன். ஸோ வாங்க நம்ம என்னெல்லாம் இன்னைக்கு பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மாமா அப்படியே பதில் சொல்லு, என்னைய பார்க்க தேவையில்லை, நீ நல்லா சேஃபா டிரைவ் பண்ணு. இந்த மாதிரி பிளேஸ்ல உனக்கு டிரைவ் பண்ண எப்படி இருக்கு? இத ஃபர்ஸ்ட் டைம் மலை ஏறுறது. இந்த மாதிரி குறுகிய மலை உனக்கு எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? லைக் வியூலாம் பார்க்கிறதுக்கு செமையா இருக்கு. டிரைவ் பண்ணது செமையா இருக்கு. एक्चुअली ஜெர்மன் கார் இதுல இந்த ஸ்லோப்ல ஏறது ரொம்ப ஈஸியா இருக்கு. நீ முதல்லயே சொல்லியிருந்தா நானும் என் பொண்ணு இறங்கிட்டு இருப்போமே. இந்த ஃபர்ஸ்ட் டைம் மலையில கார் ஓட்டுறேன்னு தெரிஞ்சிருந்தா. ஆமா, இங்க பாருங்க. சோ ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா வளைச்சு வளைச்சு போயிடுறதுக்கு ஒரு பேசஞ்சர் சீட்ல உட்கார்ற எனக்கே வந்து சூப்பரா இருக்குன்னா, டிரைவ் பண்றவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் கேட்டேன். இப்படிதான் ரியாலிட்டியில பாட்டு ஓடிட்டு நான் ஒன்னு நினைச்சேன், எங்க பூர்வ ஜென்ம புண்ணியமோ அடைஞ்சேன். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட மோஸ்ட் காமன் கொஷின் நான் ஜெர்மனிக்கு மூவ் ஆனதுலேருந்து கேட்குறது, நீங்கள் ஜெர்மனி வந்தீங்கல்ல, 1 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுல, உங்களுக்கு ஜெர்மனி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. உண்மையாக சொல்லணுன்னா எங்களுக்கு நிஜமாகவே ஜெர்மனி ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. நாங்கள் யாருன்னா எங்களை கேட்கும் போதெல்லாம் சிங்கப்பூர்லேருந்து இங்கே மூவ் ஆகிட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து என்னென்னு கேள்விப்பட்டிருப்போம், சிங்கப்பூரில் எல்லாமே கிடைக்கும், அப்படி இருந்துட்டு ஏன் இங்கே வராங்கன்னு. அதெல்லாம் எங்களுக்கு வந்து புரியுது. பட் அவங்க சுச்சுவேஷன் ஒன்று இருக்குல்ல. ஸோ சிங்கப்பூர்லேருந்து ஜெர்மனி வந்து எப்படி இருக்குது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்கள், காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் போடுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ நான் வந்து புதுசாக இருந்ததுனால நான் சொல்லலை. பட் இப்போ ஆல்மோஸ்ட் 1.5 years கிட்ட நாங்கள் ஜெர்மனி மூவ் ஆகிட்டு ஆக போகுது. நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்து இருக்கோ, லைக் காஸ்ட் ஆஃப் லிவிங், ஸ்கூலிங்ஸ் பற்றி அதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து தேவைப்படுதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் அதை நோட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து அப்டேட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் ஜெர்மனியில் எங்களுக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, எதெல்லாம் பிடிக்கல அப்படின்றதெல்லாம் நான் கண்டிப்பாக இந்த வீடியோலேயே சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஒரு பிரேக் விட்டுட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? நிலா நீ தானே வந்து ஓவர்லாப் கேட்ட. நிலா தான் வந்து என்னைய ட்ரிப்பு கூட்டு போங்கன்னு சொன்னான். இங்க பாருங்க, நானும் நிலாவும் நீ குனி காட்டு. மாமி டாட்டர் கோல். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க மாமா ஹைடல்பர்கோட கேசல், ஹைடல்பர்குக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து சூப்பரான கேசல் ஒன்று இருக்கும், அதுதான் பார்க்க வந்தோம். ரொம்ப பழமையான ஒரு சிட்டி. ஸோ காலையிலேருந்து மாமா இங்கே பாருங்க, தண்ணி பாட்டில், ஸ்நாக்ஸ், இதுல பிரியாணி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துன்னு வந்தேன். நான் எல்லாம் எடுத்துன்னு வரல மாமா. நான் ஜாக்கெட் எடுத்துட்டு என்னோட ஜாக்கெட்டை மறந்துட்டு வந்தேன். அப்படியே குளிருது. எவ்வளவு அறிவாளியா இருக்கிறோம் பாருங்க நாங்க.
அதான் புரியாது ஓல்ட் டவுன்ல சர்ச் இருக்கா ஓல்ட் டவுன் எங்க இருக்கு அங்க தான் சர்ச் இருக்கும் எனக்கு ஓல்டு டவுன் தான் மாமா சிங்கப்பூர் ஓல்ட் டவுன் காஃபி தான் ஞாபகம் மலாக்காலாம் போனால் சாப்பிடுவோமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு என்னோட பிக் பாஸ் வந்து இந்த இடம் ஆக்சுவலி இது வந்து சீனரி அந்த இதுதான் கேசல்ல மாமா இன்னும் உள்ள போகணும் கேசலுக்கு மாமா மாமா இப்போ இங்கே பார்த்துட்டு என்ன சொன்னேன் இது இந்த ஹாரி பாட்டர் மூவில வர மாதிரி இந்த உள்ளது மிருகங்கள் வரும் நம்ம ஹீரோ உள்ள விட்டுட்டு டிஷன் சண்டை போட்டு நம்ம இங்கேருந்து வாட்ச் பண்ணலாம் உள்ள நீங்க என்னதான் பண்றீங்க யார் என்ன பண்றது ஆக்சுவலா உன்னை இந்த ஃப்ரேம்ல இருந்து வைக்கவே நீ ரொம்ப அழகா இருக்க மாமா அழகா இருக்குனா ஆமா ரொம்ப அழகா இருக்கு உண்மையாவே ஹாரி பாட்டர் மூவி கேசல் மாதிரி இருக்கு இங்க பாரு அங்க உள்ள இருந்து ஏதோ உள்ள இருந்து வர மாதிரியே இருக்குது ஆமால இதெல்லாம் இங்க பாரு இந்த காசல் பாரு உள்ள லைட்டா உள்ளலாம் போலாம் வாங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இன்னும் நாங்கள் கேசல்குள்ளேயே போகல இவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு வராங்க ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் லஞ்ச் டிரைவ் கரெக்டா 1 ஹவர்ல வந்துட்டேன் 100 kilometers 1 hour இங்க ரோட்ஸ்லாம் நல்லா இருக்குல்ல ரோடுக்கு காசு இங்க பாத்துறீங்க கேசலா வாங்க அடுத்த லொகேஷன் போலாம் வாங்க நீலா ஓகே நம்ம இப்போ சிங்கப்பூர் டு ஜெர்மனி ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம் நாங்கள் ஜெர்மனிக்கு மூவ் ஆனது பார்த்திங்கன்னா February 2024 மூவ் ஆனவங்க இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 years இன்னும் ஒரு 2-3 மாதம் போச்சுன்னா கரெக்டாக 2 years ஆக போகுது ஸோ ஒரு 1.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓகே நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும் சிங்கப்பூராக இருக்கட்டும் ஜெர்மனியாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் எல்லா கண்ட்ரிலையுமே அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு இண்டிவிஜுவல்ஸுக்கும் வேறு தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் இருக்கும் ஸோ எங்கே போனாலும் சந்தோஷமும் இருக்கும் பிரச்சனையும் கூடயே தான் இருக்குங்க பட் நாங்கள் வந்து எப்படி மைண்ட் செட் பண்ணோன்னா நம்மளை வந்து ஜெர்மனி வந்து இல்லை சிங்கப்பூரோ இந்தியாவோ நீங்கள் எங்கள் கண்ட்ரியில் இருந்தால் தான் எங்கள் கண்ட்ரியே பிழைக்கும் தயவுசெய்து எங்கள் கண்ட்ரி வாங்க அப்படின்னு எந்த கண்ட்ரியும் கூப்பிடுறது கிடையாது நாம் தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலையோ இல்லை நம்மளோட அந்த இதுவெல்லாம் அப்கிரேட் பண்ணணுன்றதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நாம் வாண்டடாக நம்ம லைஃப்காக வரோம் ஸோ வந்து குறை சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு அங்கே இருக்கிற பாசிட்டிவ் என்ன அதை பிடிச்சிட்டு எப்படி நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து அப்கிரேட் பண்ணுவோம் இந்த மாதிரி தாட்டோட தான் நாங்கள் வந்து மூவ் ஆனோம் ஸோ எங்களுக்கு வந்து ஜெர்மனி பார்த்திங்கன்னா உண்மையாகவே நிஜமாகவே ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்கள் என்னோடய வீடியோஸு இதெல்லாம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எனக்கு பிடிச்ச விஷயம் நான் நிறைய பண்ணுறேன் எங்கள் மாமாவுக்கு பிடிச்ச விஷயம் அவங்க நிறைய பண்ணுறாங்க நிலாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து ஸ்கூல் போகிறா ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குது நிஜமாகவே நாங்கள் கிரேட்ஃபுல்லாக தான் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கோம்ல எங்கள் 3 பேரை வந்து பேஸ் பண்ணி நான் எது பாசிட்டிவாக இருக்குது எது நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறேன் ஆனால் இது நான் இப்பயே சொல்லிட்டேன் ஒருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும் அப்புறமா வந்து எல்லோரும் டிபேட்டெல்லாம் பண்ணக்கூடாது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் தான் கேட்பீங்க நான் அதை வந்து கரெக்டாக எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஒரு டிபேட்டாக மாறி ஒரு மாதிரி போய்டும்னு எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துச்சு அதனால் ஒரு டிஸ்க்ளைமர் இப்போயே வந்து போட்டுக்கிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் மாமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கள் மாமாவுக்கு நேச்சர்னால் அவ்வளோ பிடிக்கும் அதுக்கு வந்து யூரோப்பு தான் ஒரு பெரிய இதுவே ஸோ நேச்சருக்கு வந்து இங்கே அப்படி அளவே இல்லைங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ நேச்சர் அதுக்கப்புறம் எங்கள் மாமாவுக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்ததோடனே வந்து எங்களால் கார் வாங்க முடிஞ்சிச்சு ஸோ அதுவே ரொம்ப வந்து கிரேட்ஃபுல் அந்த காரும் வந்து நாங்கள் எப்படி வாங்கணுன்றதெல்லாம் சொல்லியிருப்பேன் லைக் சிங்கப்பூர்லேயே எங்கள் மாமா வந்து டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வந்து பண்ணாங்க ப்ராப்பராக ஸோ சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்ததும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அங்கே லைசன்ஸ் வாங்கினது ஸோ ஈஸியாக வந்து இங்கே லைசன்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டோம் ஏன்னா ஜெர்மனியில் லைசன்ஸ் வாங்குறதுலாம் கொஞ்சம் டஃப்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச காரும் வந்து
வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் உண்மையாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த ஆஃபீஸ் டைமு சொன்ன நேரத்துக்கு நம்ம முடிச்சு கொடுத்துட்டா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. லீவெல்லாம் எடுக்கலன்னா லீவ் எடுங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த 3 விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கும் நிலாக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ வாங்க நம்ம போயிட்டு லஞ்சு சாப்பிட்டு வந்துடலாம். இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன்னு பாருங்கள். எதுக்கு பாய் சொன்னேன்? பாய் 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 பாய். டேய் இல்லங்கடா. ஸோ எங்கள் மாமா வந்து இந்த பெஞ்சில் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காங்க. எதுக்கு மாமா? கோத்தி வந்து அவரோட லாஸ்ட் லவ்வரை வந்து இங்கே தான் மீட் பண்ணி லாஸ்ட் லவ்வரா? அப்போ எத்தனை லவ்வர்? அதெல்லாம் தெரியல. ஸோ 65th ஏஜில் வந்து அவன் லவ்வர் டெவலப் பண்ணாங்களாம். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அது ஏதோ சொன்னாங்களே போட்டிருக்கு, லக்கி சார்மிங் பிளேஸ், லக்கி பிளேஸ், ஓரியன்ட் என்னமோ சொல்கிறாங்க. ஓகே ஜெர்மனில் இருக்கீங்க. நான் சும்மா சரி, என்னோட 2 லவ்வும் உட்காந்துட்டாங்க. நானும் போய் உட்காந்துக்கிறேன். என்னென்ன பண்ணுறா பாருங்க. ஸோ காலையிலேயே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்ன கொண்டு வந்தேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் கார் பூட்டை பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு கேஸ் ஃபுல்லாக தண்ணி எப்பயும் இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் இங்கே பாருங்கள், நிலா வந்து நாங்கள் ஹைடல்பர்க் போக போகிறோன்னு சொன்னதுமே நான் சைக்கிளும் எடுத்துன்னு வருவோன்னு சொல்லி சைக்கிளும் எடுத்து போட்டு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறமா இது வந்து சோத்து மூட்டை. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் காட்ட போகிறேன். நான் என்ன நடு ரோட்லேயே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து காலையிலேயே நான் வந்து ப்ரான் பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்பயுமே வந்து வெளியே போகும்போது பிரியாணி தான் எனக்கு தோணும். ஏன்னா 1 pot ரைஸ் மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் போதும், ஈஸியாக சமைச்சு கொண்டு வந்துடலாம். அதனால் எப்பயுமே பிரியாணி தான் எடுத்துன்னு வரேன். பிரியாணி, அது கூட தயிர் பச்சடி. அப்புறம் ஆமாம், இது என்னன்னு உனக்கே தெரியாதுல்ல, இப்போல்லாம் வந்து இங்கே குளிர ஆரம்பிச்சிருச்சிங்களா, அதனால காஃபி கூட நல்லா சுட சுட போட்டு. அப்படியா? ஓகே, அப்போ ஈவினிங் தேவைப்படும். ஆமாம், இங்கே பாருங்க கிட்ட. இந்த பையன் பிரியாணினாலும் வந்து காய்கறியோட சாப்பிடுவோம். இங்கே பாரு மாமா, இங்கே காட்டு, டக்குன்னு காட்டு. ஐயோ வெக்கமா இருக்குது. டடா, லுக்ஸ் எம்மி. ஸோ ஜெர்மனியில் தமிழ் ஸ்டைல் ப்ரான் பிரியாணி வேணுமா? ஹைடல்பர்க் வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு முடியுங்க. நம்ம கேசல் போய் வாங்கணும். பேப்பர் பிளேட் எல்லாம் கொண்டு வந்தா. கேசல் உள்ள போக கூடாது. ஸ்பூன் சின்னதா இருக்குடா. நல்ல சூடா இருக்கு மாமா. ஆவி பறக்குது தெரியுதா? ஸ்மெல் செமையா இருக்கு. போதும் மச்சான். ஓகே, சாலட் இங்க பாருங்க, பிரியாணிக்கு சாலட். இப்போல்லாம் எல்லா மீல்லையும் நாங்கள் வந்து வெஜ்ஜிஸ் சாப்பிட்ற குடும்பமாக ஆயிட்டோமா, அதனால பிரியாணி லவ்வர்ஸ் மனுஷன். கேரட்டா அதோட ஃப்ரண்ட்ல இருக்கு. அப்புறம் ஸ்பூன் இருக்கா பச்சா? எடுத்துட்டு வந்தியா? ஊசி காட்டு மாமா. இங்க தயிர் பச்சடி. ஃபுல் பிளானிங்கோட தான் வெளியவே நாங்கள் வர்றது. ஓகே, ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச் பிளேட் இன்னைக்கு. ஓகேங்க, ஸோ மத்தியானம் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது வந்து ஒரு சடன் ட்ரிப்பு தான். நாங்கள் கிளம்புனதே ரொம்ப லேட்டாக தான் கிளம்புனோம். ஓகே, நம்ம போயிட்டு ஹைடல்பர்க் பார்த்துட்டு அங்கே கேசல்லாம் இருக்கும் பார்க்கலான்னு பார்த்தோம். நாங்கள் இப்போ தான் உள்ளே வந்து டிக்கெட்டெல்லாம் கேட்டோம். அவங்க இன்னும் 1 hour தானே இருக்குது, க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்களான்ற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது அந்த இது கேசலுக்குள்ளே. அதுக்கப்புறம் மேலே ஏதோ சின்னதாக இது மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம், அதெல்லாம் சேர்த்து தான் டிக்கெட் வரும்னாங்க.
ஓகே அப்படியா, சரி ஓகே 1 ஹவரில் ஒன்றுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேஸ்லே பார்க்கலங்க, ஸ்ட்ரைட்டாக ஹைடல்பர்கில் இருக்கிற இந்த ஓல்டு டவுனுக்கு வந்தாச்சு. ஸோ வந்தவுடனே அவ்வளோ சூப்பராக வைபாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே நல்லா கூட்டமாக ஜகஜோதியாக போய் என்ஜாய் பண்ண ஒரு ஃபீல். ஏன்னா ஜெர்மன் லாங்குவேஜ் படிக்கிறேன்ட்டு வெளியவே போகலங்க நாங்கள். ஆக்சுவலி இன்னைக்கு சண்டே, ஆனால் எப்படி மாமா இருக்கு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜெர்மனியில் எல்லா கடையுமே திறந்துருக்குங்க. எல்லா ஷாப்புமே ஓப்பன்டா இருக்கு. லைக் மேங்கோ என்னென்னமோ டிஎம் எல்லாமே ஸ்ட்ரீட் ஷாப் ஓப்பன்ல இருக்கு. ஷாப் போல கேலரியா கூட இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் ஓல்ட் டவுனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு செம்மையான ஐட்டம் ஒன்று சாப்பிட்டேன். நீங்கள் அதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே 3 பேரும் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம். அது என்னன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இங்கே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட அந்த பர்சனலாக பில்டப் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி இங்கே இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே டான்ஸ் கிளாஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் அது வேறு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எங்கள் மாமா நிலா எல்லோரும் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணும்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருந்துச்சு. இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும், பட் எனக்கு இங்கே தான் அமைஞ்சுதோ, அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இங்கே 1 இயர் ஆகுது. பட் ஜெர்மன் லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இங்கே நிறைய இருக்குங்க. லைக் இங்கே ஜாபெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா ஏஜ் ஒரு மேட்ரு கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மேட்ரு கிடையாது. நீங்கள் லாங்குவேஜ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஜாப் எல்லாம் கிடைக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கே அந்த மாதிரி தோணுச்சு. அண்ட் நிலாவும் பார்த்திங்கன்னா ஸ்கூலெல்லாம் அப்படி விரும்பி போகிறாங்க. அப்படி சண்டே கூட ஸ்கூல் போகணுன்னு நினைக்கிறா. அப்படி இந்த ஜெர்மன் ஸ்கூலில் அப்படி என்ன தான் வச்சுருக்காங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு கிட்ஸ் லைக் பண்ணி ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ எங்கள் 3 பேருக்குமே இங்கே இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. நான் சொன்ன அந்த சூப்பராக ஒன்று சாப்பிட்டேன்னு சொன்னல, அது இதுதாங்க. அந்த ஸ்ட்ராபெரியில் அப்படியே சாக்லேட்டெல்லாம் நல்லா ஊற்றி கொடுப்பாங்கள்ல. நான் நிறைய இந்த லண்டன் விளாக்ஸு ஷார்ட்ஸ்லலாம் நிறைய இதை பார்த்துருக்கேன். பட் நேரில் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். இங்கே கிறிஸ்மஸ் மார்க்கெட்லலாம் ஆல்ரெடி ஸ்ட்ராபெரி இந்த ஃப்ரூட்ஸ்லலாம் சாக்லேட்டெல்லாம் டிப் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் இந்த மாதிரி அப்படியே இந்த சாக்லேட்டை ஃபுல்லாக நினச்சி கொடுக்குறத நான் இப்போ தான் பார்க்குறேன். நிறைய இந்த லண்டன் விளாக்ஸில் தான் பார்த்தது உண்டு. ஸோ அதை பார்த்ததும் கண்டிப்பாக எனக்கு இதை வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேங்க. அப்படியே வாங்கினது தான். வா, இது ஒரு கப்பு பார்த்திங்கன்னா 6 யூரோஸ் கிட்ட வருமா. வாங்கினது தான் எல்லாருக்குமே பயங்கர டெம்ட் ஆகிடுச்சு. நிலாலாம் பாக்ஸை தரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. பட் நாங்கள் 3 பேருமே அதை சும்மா லைட்டாக டேஸ்ட் பண்ணதும் ரொம்ப பிடிச்சி நாங்கள் எப்படி அதை சாப்பிட்டோம் அப்படின்ற கிளிப் அப்படியே நேச்சுரலாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தாங்க அப்படி இருக்கும். 3 பேரும் இப்படி இந்த குடும்பம் தெரியல. 3 பேரும் இந்த குடும்பத்துல ஒரே வேவ்லென்த். எதுக்கு மாமா இப்ப அதை சாப்பிட்டா? ஐயோ என்னடா யாரு? ஆமா மாமா, நீ தான் மாமா நிறைய சாப்பிட்ட. நானும் நிலானிக்கும் அழகா 1 by 1 ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். நீ நடுவில் குத்தி 3 பீஸ் எடுத்தா. இங்க இருக்கிற விலைவாசிங்க 2 பொருளா வாங்க முடியாது. நல்லா இருக்கா? இது கண்டிப்பா மஸ்ட் ட்ரை. ஐயோ அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. ஸ்ட்ராபெரி அதுல அவ்வளோ சாக்லேட் ஊத்தி கொடுத்தாங்க. அந்த சாக்லேட்டோட குவாலிட்டி வேற லெவல்ல இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பர். நான் அப்படியே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றேன், அவ்வளோ சூப்பரா இருக்கு. நான் ரொம்ப மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அவ்வளோ 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 சூப்பராக இருந்துச்சு.
நிலா போதுமா? ஓகே ஓகே. டாடி குட்டி எங்க? ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹைடல்பர்கோ இல்லை இதை எங்கன்னா இங்கே ஜெர்மனியில் பார்த்துருக்கீங்க, இங்கே கிடைக்கும் கவி ரெகுலராக அப்படின்னா எனக்கு மெசேஜில் இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் திருப்பி போய் ட்ரை பண்ணணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் ஹைடல்பர்க் போனீங்கனாலும் இதை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சும்மா அந்த ஹோல் டவுனை வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்து நாங்கள் சண்டேவை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே அந்த ஸ்ட்ரீட் வந்து நடக்க அதுவும் ஜெர்மனியில் சண்டே வந்து எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ பார்க்குறதுக்கே நல்ல வைபாக இருந்துச்சு. ஓகே, இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சில இதெல்லாம் சங்கட்டமாக இருந்திருக்கோம்ல, அதெல்லாம் என்ன ஜெர்மனியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே திங்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இங்கே நம்ம சம்பாதிச்சாலுமே பொருள்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ்னு தான் நான் சொல்லுவேன். லைக் ஒரு மளிகை சாமான்லாம் போகிறோன்னா எக்ஸ்பென்சிவ். அதுவே ஜெர்மன் ஷாப்பில் வாங்கினா நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும். நம்ம இந்தியன் ஸ்டோர்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட பொருள்லாம் அங்கே தானே இருக்குது. அரிசி, இட்லி அரிசி எல்லாம் அப்படிலாம் பல்காக மந்த்லி வாங்கும்போது அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பாயிண்டில் தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ். பட் லக்கிலி நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டியில் இருக்கோன்றதுனால இங்கே வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிஸ்லாம் நிறைய இருப்பாங்க. ஸோ இங்கே மோஸ்ட்லி எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷில் நம்மளுக்கு பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் போகிற டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஸோ எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டுமே இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு அதுலேயும் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே லாங்குவேஜ் கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. லைக் இப்போ நான்லாம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது எனக்கு. ஸோ நான்லாம் லாங்குவேஜ் படித்தேன்னா எனக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இங்கே சர்வைவலுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட்ன்றதுனால கொஞ்சம் ஓகே, பட் மற்ற இதுக்கெலாம் போனீங்கன்னா நிஜமாகவே வந்து பேச மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ஒரு கண்ட்ரியில் இருக்கோம்னா அதோட லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் தானே. எங்களுக்கு வந்து நிஜமாகவே ரொம்ப பிடிச்சி போய் லாங்குவேஜை படிக்கிறோன்றதுனால அதுவும் வந்து ஓகே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸு, கிளைமேட்டு இதெல்லாம் இருக்குங்க. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சு தானே நம்ம அந்த கண்ட்ரிக்கே வந்தோம். தெரியாமையா வந்து அச்சோ இப்படி இருக்கும்னு நினைக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. கிளைமேட்டு, டேக்ஸ் இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு தான் வந்திருப்போம். அதனால் புலம்புறதை விட்டுட்டு வந்திருக்கோம். இதில் வந்து நம்ம எப்படி பாசிட்டிவாக எடுத்து நம்ம லைஃப்க்கு எது வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும்ன்றத அதை நோக்கி போயிட்டே இருங்க. வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அடிப்படுங்க, அதுலேருந்து கற்றுக்கோங்க. அவ்வளோதான். அதனால் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு நீங்கள் ஜெர்மனி வரணும்னு நினச்சிங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு வாங்க. ஆனால் ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணணுன்னா, நீங்கள் ஜெர்மனி வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக ஜெர்மன் லாங்குவேஜை நல்லா கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஜெர்மனிலேருந்து யாருன்னா பார்க்குறீங்கன்னா உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே அண்ட் அப்படி எதனா இருந்துச்சுன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட புலம்புங்க, என்னடா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலையை பார்த்துடணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ வந்த இடத்த நல்லா யூஸ் பண்ணுங்கள். போகலாம். இங்கே விட்டுருமாமா? நான் ரெடி தான். நீ வந்து சேர்ந்துரு, அப்புறம் நானும் எல்லாம் வீட்டுக்கு போகிறோம். நிஜமாவே கண்டிப்பாக ஹைடல்பர்க் வந்து பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தோம், ஆனால் உனக்கு சீக்கிரமாக வந்தால் இன்னும் நல்லா பார்த்துருக்கலாம். போல இருக்கு மாமா. இங்க பாரு மாமா, நான் காமிச்சிட்டேன். அந்த ஃப்ரெஷ் காத்து எல்லாம் சூப்பரா இருக்கு. அதான் கேசல் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் போனது. அவ்வளவுதான், ஒரு சாஃப்டான எண்ட் கார்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவளுக்கு கூக்கன் வேணுமா, கூக்கன்னா கேக் வேணுமா. ஓகே, ஒரு சாஃப்டான எண்ட் கார்டு. Thank you so much friends for watching our channel. வாழ்க வளமுடன். ஹைடல்பர்க் மேல லவ்வா இருக்கு. பாய்.